உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. யப்பா, மழைகளை எங்கேயாவது பெய்யுதான்னு பாருங்களேங்க. அட ஆமாங்க, வானதி ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. சும்மாவே ஆடும் சலங்கை கட்டின மாதிரி இப்போ சோழனே வாயால் உளறிட்டாரு. ஆனால் தாம் தூம்னு வானத்துக்கு பூமிக்கும் குதிப்பா வப்பா அப்படின்னு பார்த்தா, சாரி ப்ரோ அப்படியா ப்ரோ அப்படின்னு சொன்னது என்ன? காய்கறியெல்லாம் விளைஞ்சிருக்கு, அது இதுன்னு ஃப்ரெஷ்ஷு காய்கறி அப்படின்னு கொடுக்குறது என்ன? எல்லாத்துட்டையும் போயிட்டு வரேன்னிலாம் போயிட்டு வரேன் அப்படின்னு அன்பாக பேசுனது என்ன? நான் உண்மையிலே ஒரு நிமிஷம் என் கையை கிள்ளி பார்த்துக்கிட்டேன்னா பார்த்துக்கங்களேன், உண்மையிலே நடப்பது காண்பது என்ன கனவா அல்லது நனவா அப்படிங்கிற மாதிரி. ஐயோ, அவ்வளோ நல்ல பிள்ளையா நடந்துக்குச்சு இந்த வானதி. ஆச்சரியம் தாங்க. கனவு கண்டுச்சா இல்லை போதி மரத்தடியில் போய் உட்காந்துட்டு வந்துச்சான்னு தெரியல. இப்படியே இருந்தால் நல்லது தானங்க. பாவம் பாண்டி பொழைச்சி போட்டுமே, வாயே திறக்காத வாயிலா பூச்சிக்கு இப்படி ஒரு வாயாடி வானதியான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். போகையிலும் கூட சோழன்ட்ட சாரி ப்ரோ சாரி அப்படின்ட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன். அடுத்து சோகத்திலே வடிவமாகி உருவாகி இருக்கிறாரு சோழன். ஆனால் நிலா நல்லபடியாக தான் இருக்காங்க. வீடு நிலா இப்படி மனசு மாறாமல் நல்லபடியாக இருக்கிறது சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அடுத்து வேலைக்கு போங்கங்கிறாங்க. இவருக்கு குற்ற உணர்வு மாட்டேங்கிறாரு. அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ போயே ஆகணும் அப்படிங்கிறாங்க. வெளியூர் சவாரி லாங் சவாரி அப்படிங்கல. எனக்கும் நான் வேணா துணைக்கு நான் வரட்டா அப்படின்னு இந்த பிள்ளை கேட்குது. நிலா ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி பேச, இல்லைங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் வாங்க அப்படின்னு நிலாவையும் கூப்பிட்டுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களை கூட்டிகிட்டு தான் வர சொன்னாங்க. நிலா கூட்டிகிட்டு வா, உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு சோழன் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ட்ரெஸ்ஸை மாற்றுறாங்க. அழகாக போயிட்டு நீட்டாக சூப்பராக ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியில் வந்தால் எப்போவுமே தலைவன் தலைவியை ரசிப்பார் இல்லையா, அப்படியே கதவை திறந்துட்டு வெளியில் வராங்க. அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறாருப்பா, என்ன அழகுடா நம்ம தேவதை அப்படின்னு மனசுக்குள்ள ரொம்ப ப்ராக்கெட் போடுறாரு. டேய் பார்த்தது போதும்டா, ரசித்தது போதும், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்பை வந்து பின்னாடி கிள்றாங்க. பாண்டி விட்றா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பேக்கப் பண்ணிக்கிறாங்க. துணிமணியெல்லாம் டக்குன்னு வந்து காரில் ஏற அடாடா கண்கொள்ளா காட்சின்னு சொல்லணும். சோழனுக்கு சந்தோஷம் தாங்கலை. அதை விட நிலா வேணும்னே தாங்க இந்த ப்ராக்கெட் போடுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சோழனை வந்து மனசுக்குள்ள நல்லா கேட்சப் பண்ணிக்கிருச்சுங்க. அந்த பயப்புள்ள ரொம்ப மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கு. சொல்ல முடியலைங்க. அதான் கீழே விழுந்தா மண்ணு ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நினப்பு இருக்குது நிலா. அடுத்து கிளம்புறாங்க. போயிட்டு வாடாங்கல. சேரன் அப்படியே ஒரு மாதிரி, என்னென்ன இல்லைடா 3 நாள் அண்ணே நான் இந்த மாதிரி ட்ரிப்லாம் போயிருக்கேனே. இல்லைடா இருந்தாலும் நிலாவோட ஐயோ உன் தங்கச்சி வேணா நீனே வச்சுக்க. டேய் வேணாண்டா அண்ணே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக எல்லாம் அப்படியே சூப்பராக பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே வந்து அங்கே இருக்காங்க இல்லையா அவங்களோட கஸ்டமரும் ஏறிக்கிறாங்க. என்னம்மா நிலா நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன், வாய் லொடன்னு பேசுவான், அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு குறையும் அவன்கிட்ட இல்லை. என்னங்க நான் லோடலோன்னு பேசுகிறது நல்லா ஜாலிங்கிறீங்க, அப்புறம் குறைங்கிறீங்க. சே அதை சொல்லலம்மா, மற்றவங்களுக்கு குறைன்னு நினைப்பாங்கல்ல, அதனால தான். மற்றபடி சோழன் சூப்பர், அவன் பேசிக்கிட்டே இருந்தா நாள் முழுக்க கேட்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கல. நிலா பார்க்குறாங்க. ஆமாம்மா எனக்கும் தான் ரொம்ப பிடிக்கும், அவர் நல்லா பேசுவார் அப்படிங்கல. என்ன சோழன் உன் பொண்டாட்டிக்கும் நல்லா மயக்கிட்ட போல இருக்கே பேசி எங்கே ஏன் மயக்குது, 1 வருஷம் ஆகும்போது என்ன ஒன்றும் வழி வந்த வடுக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்து கார்லேயே போகிறாங்க. ஜாலியாக போகிறதும் என்ஜாய் பண்ணுறதும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க. வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் காலையிலேக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. அவங்களுக்கு ரூமை கொடுக்குறாங்க. இந்தாங்க உங்களுக்கு இந்த ரூம் எடுத்துக்கோங்க, நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சாப்பாடு அப்படிங்கல வேணாம் அப்படிங்கிறாங்க. அட சும்மா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சூப்பராக இருக்குல்ல. ஆமாம் சேரண்ணே சாப்பாடுலேருந்து இன்றைக்கி தப்பிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்ல, வரட்டும் இந்தா இப்போ அண்ணனுக்கு ஃபோனை போடுறேன் அப்படின்னு நிலா ஃபோனை போடுது. ஐயோ அப்படின்னு ஃபோனை பறிக்கிறாரு. என்னம்மா புருஷனை பற்றி புருஷனோட அண்ணன்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொன்னேன். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, இவரை அப்பப்போ அப்படி செஞ்சால் தான் அடங்குவார், இல்லைன்னா ரொம்ப துள்ளுவார் அப்படிங்கிறாங்க. ஆஹா ஆரம்பிச்சுட்டாயா அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து நல்லா பரவாயில்லையே ஜாலியாக தான் இருக்கீங்க, உங்களை பார்த்தா எல்லா ஜோடிகளுமே நல்லா ஜாலியாக இருக்கணும்னு தோணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. என்னத்த ஜாலி, இப்போ நல்லா இருக்கா அப்புறம்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க. நிலா பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போக இவர் அப்படியே மாப்பிள்ளை மாதிரி கட்டில் உட்காந்துருக்காரு. நிலா வந்து வீட்டுக்குள்ளே போகையில் இங்கே வாமா நிலா அப்படின்னு அந்த அம்மா கூப்பிடுறாங்க. சுரேஷும் கூப்பிட்றாரு. இங்கே வாமா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தானே இருக்கீங்க சோழன், நீங்கள் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணுமா, அவன் ரொம்ப நல்லவன்மா, அவனை விட்டுலாம் நீங்கள் பிரிஞ்சிடாதீங்க, மாடியில் அவங்க அண்ணன் தான் ரூம்லாம் கட்டி கொடுத்தாரு அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்தா பால் குடி அப்படின்னு கொடுக்குறாங்க. நிலா குடிக்குது. அப்புறமா குடிச்சிட்டு கிளம்ப, இருமா நிலா என்ன பறக்குறீங்க, ஒன்றும் இல்லையே காப்பி தூங்க
தூங்கணும்ல, நீ மட்டும் பால் குடித்தா போதுமா, அப்புறம் அப்படிங்கல நீங்களும் குடிங்க, இந்த அண்ணன் தான் குடிச்சிட்டாரு அப்படின்னு சுரேஷை கேட்க, அது ஏன் அண்ணன் என் வீட்டுக்காரர் குடிப்பார், அது எங்களுக்கு தெரியும், இந்தா இதை கொண்டு போய் சோழனுக்கு கொடு. சோழனுக்கா? ஏன் கொடுக்க மாட்டியா, நீ குடிச்சு பழக்கம் இல்லையா, அவர் கொடுக்க மாட்டியா, நீ ஃபஸ்ட் நைட்டில் கொடுத்துருப்பில்ல. ஃபஸ்ட் நைட்டா இது, எங்களுக்கு நடந்த நைட்டு யாருக்குமே நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு, ஒன்றும் இல்லை சோழன் பால் நல்லா குடிப்பார் இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க வாங்கிக்கிறாங்க. ஐயோ அப்படின்ட்டு சரி அப்படின்னு போகிறாங்க. கதவை திறக்க சோழன் அப்படியே நிமிந்து பார்க்குறாரு. அழகா மேடம் பாலோட உள்ளுக்குற வர அடடான்னு சந்தோஷம் தாங்கலை அப்படியே சோழனுக்கு. வாங்க நீலா அப்படிங்கல, என்ன ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் வரேன்னு நினைப்பா, வாங்க நீலான்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம், அடி பாவி கொஞ்சம் கூட ரசிக்க விட மாட்டேங்கிறாளே அப்படின்னு நினைக்க கதவை போய் தாப்பா போடுறாரு. எதுக்கு இப்போ தாப்பா போடுறீங்க, ஏங்க கதவை சாத்தினா தாப்பா தாங்க போடணும், அது வந்து ஒரிஜினல் தம்பதிகளுக்கு தான், நமக்கெல்லாம் இல்லை. ஏங்க வானதி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டிங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஹார்ட் இதாகுது, நீங்கள் நல்லா மாறிட்டீங்கன்னு நினச்சேன். என்ன நல்லா மாறிட்டீங்க, உங்கள்கிட்ட 2 வார்த்தை பேசினா மாறிட்டுன்னு அர்த்தமா, இல்லைங்க குணமாக பேசுனீங்க, என்ன குணமாக பேசுனேன், இல்லைங்க அன்பா, என்ன அன்பா, இல்லை நான் ஒன்றுமே சொல்லலை, என்ன ஒன்றுமே சொல்லலை. ஐயோ நிலா நீங்கள் எதுவும் அந்த படம் பார்த்தீங்களா, என்ன அந்த படம் பார்த்தீங்களா, விட்டு ரைட்டு ஃபுல் ஃபார்மில் நம்ம ஆள் இருக்கா அப்படின்னு கபக்குன்னு பாலை பிடுங்குறாரு. என்ன பாலை பிடுங்குறீங்க, குடிக்கத்தானங்க கொண்டு வந்தீங்க, என்ன குடிக்க கொண்டு வந்தீங்க, ஐயோ சாமி ஆளை விடுமா அப்படின்னு காலில் விட்டு கும்பிட போகிறாரு. காலில் விழுந்து என்ன காலில் விழுந்து கும்பிட்றீங்க, ஐயோ அப்படின்ட்டு சுற்றி அங்கிட்டு போய் உட்கார்றாரா. அப்படியே டக்குன்னு இங்கிட்டு திரும்பிக்கிட்டு பாலை குடிக்க போகிறதுக்கு பார்க்குறாங்க. அப்படியே மெத்தையில் ஏறி பின்பக்கம் போயிட்டு என்ன ஐயோ அதுக்குமா அப்படின்னு சொல்ல, என்ன அதுக்குமா, அம்மா நிலா நான் என்னதாம்மா சொல்லணும், அம்மா நிலா என்னதான் சொல்லணுங்கிறீங்க அப்படின்னு நிலா சொல்ல, அம்மாடி அப்படின்னு குடிக்கிறாரு மடக்குன்னு. ஏன்னா நீங்கள் மட்டும் குடிக்கிறீங்க எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே நிப்பாட்டுறாரு. ஓ ஆமாம்ல பொண்டாட்டி கொடுக்கணும்ல, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. உடனே எனக்கு வேணாம் நீங்களே குடிச்சுக்கோங்க, ஏங்க நீங்களும் குடிங்க அப்படிங்கிறாங்க. நான்லாம் அங்கே வேணாம் அப்படிங்கிறாங்களா, ஏங்க இந்த வீட்டில் குடிக்கக்கூடாது என்ன, அதெல்லாம் நல்லா இருக்கும், பால் சூப்பராக இருக்குங்க குடிங்க அப்படிங்கிறாங்க. வேணாங்க அப்படிங்கிறாங்க. ப்ளீஸுங்க குடிங்க, எவ்வளோ பெரிய டம்ளரில் கொண்டாந்துருக்கீங்க, இவ்வளோலாம் குடிக்க முடியாது, இதை விட கூட கொடுத்தாங்க நான் குடிச்சிட்டு வந்துட்டேன். அடி பாவி குடிச்சிட்டு வந்தாச்சா, அதுக்கே இந்த பில்டப்பு, குடிக்கலைன்னு சொன்ன மாதிரி நான் நினச்சி கொடுத்துட்ருக்கேன், நான் குடிக்கலைன்னு சொன்னேன், நான் குடிக்கலைன்னு சொன்னேன்னா, நான் சொன்னேன் நான் குடிக்கலைன்னு அப்படின்னு அப்படியே ஒரு மல்லாக்க போகிறாரு. என்ன அப்படின்னு எகிரிட்டு போகிறாங்க. அம்மா பால் கொட்ட போகுது, நான் கொஞ்சம் இருக்குது குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்ல சிரிக்கிறாங்க நிலா. அதுக்கப்புறம் போங்க அம்மாடியோ அப்படின்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறாரு. ஏங்க எதுக்குங்க அப்படின்னு சொல்ல சும்மா கலாய்க்கணும்னு தோணுச்சு, அதான் கலாய்ச்சேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காண்டி மனுஷனை இப்படி அங்கே கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டீங்க, என்னன்னு கேள்வியை கேட்டு அப்படிங்கிறாங்க. என்னென்ன கேள்வியை கேட்டாங்க, ஐயோ அம்மா ஆளை விடுறா சாமி அப்படின்னு அப்படியே தலை தெறிக்க எதிர்த்து அங்கிட்டு ஓடுறாரு. அங்கிட்டு ஓடி என்ன புண்ணியம், வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு கூப்பிட, இல்லைங்க நான் கட்டில் உட்காருவேன், என்ன கட்டில் உட்காருங்க அப்படின்னு கேட்பீங்க, எனக்கு தேவையா நான் போகிறேன் அப்படின்னு, ஹலோ சோழா வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி அவர் போக பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே கட்டில் விழுந்துடுறாங்க. அப்படியே கண்ணும் பார்த்துக்கிறது. நிலாவை தாங்கி பிடிச்ச வாக்கில் இருக்காரு நம்ம சோழன். அப்படியே பார்த்தோன்னே, நிலா நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா, அந்த நிலாவே இங்கே தரையில் இறங்கி வந்து இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்ல, சும்மா பில்டப்லாம் கொடுக்காதீங்க, பொய்யா பேசாதீங்க, காதல் வந்துருச்சுன்னா கவிதை தன்னால் அருவி மாதிரி கொட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் அப்படி தானே பில்டப் தானே பொய் தானே அப்படின்னு நிலா சொல்ல, ஐயோயோ காட் ப்ராமிஸா சத்தியமாங்க, ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, உங்கள் கண் அழகுங்க, அதே மாதிரி உங்கள் நெத்தி சூப்பருங்க, அப்புறம் உங்கள் மூக்கு வேறு லெவலுங்க, உங்கள் உதடு அப்படின்னு சொல்லி விரலை வச்சு ரொம்ப பொய் புழுவக்கூடாது. ஐயோ சத்தியமாங்க நான் உண்மைதாங்க சொன்னேன், நான் உண்மைதான் சொன்னேன்னு சொல்கிறதுக்கு என்னங்க செஞ்சு நான் நிரூபிக்கணும், ஐயோ அட கடவுளே என்னடா இப்படி சோதிக்கிறேன், நான் உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாளே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டதை பார்த்து நிலா சிரிக்கிறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இந்த ட்ரிப்பில் இவங்க 2 பேரும் 3 நாளைக்குள்ள காதலை சொல்லி 4 பேராக வந்தால் நல்லா இருக்கும் தானே. என்ன அடுக்குமொழியில் 2, 3, 4 அப்படின்னு சொல்லின்னு பார்க்குறீங்களா, 4 பேருனா குழந்தைங்க 2 குழந்தை பிறந்தா நல்லா தானங்க இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.